ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடைக்கு அதிக லாபம் தரக்கூடிய ரோஸ் மில்க் ஐஸ் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு ரோஸ் மில்க் வீடியோ போட்டிருப்போம். 5 ரூபாய் ரோஸ் மில்க் கடைக்கு விற்கிறது, அப்புறம் திக்கான ரோஸ் மில்க், அப்புறம் நேச்சுரல் ரோஸ் மில்க், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். எல்லா வீடியோஸும் நீங்க பாருங்க, லிங்க்ல இருக்குது. அதுல மெயினான வீடியோ என்னன்னா 5 ரூபாய் ரோஸ் மில்க் போடுறது, சரிங்களா? அதுல நான் அடுப்புல பாலை காய்க்கிறது, தண்ணி சேர்க்கறதுல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி, சரிங்களா, அப்படியே சேர்த்து காய்ச்சி வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு 800 ml பேக்கெட் சீனி அளந்து வச்சிருக்கேன். அதை அப்படியே இல்லை சேர்க்க போறேன். இந்த ரோஸ் மில்க்ல நீங்க என்ன ரெசிபி செஞ்சாலும் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடியது ரோஸ் மில்க். இதுக்கு நம்ம சுகரை கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு, சரிங்களா? அடியில் ஒட்டி விட்டு நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுகர் கரையிலன்னா இதில் வரும். இப்போ நம்ம அப்படியே நம்ம ஐஸ் போடுறதுக்கான பாத்திரம், நீங்கள் பழைய வீடியோவில் பாருங்கள். நான் சாக்லேட் ஐஸ் போடுறது சொல்லி கொடுத்துருப்பேன், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ் போடுறது சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ், கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரீஃபாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம பாலில் சேர்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த பால்லனாலும் நீங்கள் செய்யலாம், சரிங்களா? பேக்கெட் பால் சரி, நாட்டு மாட்டு பால் சரி, உங்கள் விருப்பம் தான். எதுலனாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பாலை ஃபுல்லாக சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா எசன்ஸ் சேர்க்க போகிறோம், சரிங்களா? ரோஸ் மில்க் எசன்ஸ் எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா, பெர் லிட்டருக்கு 1.25 ml, நம்மளுக்கு 4 லிட்டர். இந்த பாட்டிலோட மூடி 2.5 ml. ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மூடிக்கு நாம் 2 மூடி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மில்க் எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா, நேச்சுரல் ரோஸ் மில்க் பண்ணுறது எப்படி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் நேச்சுரலாக ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் ரெடி ஆயிட்டு. ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை அடுத்து நம்ம ஐஸ் டியூப்பில் சேர்க்க போகிறோம். இந்த டைம் நான் ஐஸ் டியூப் 1.5 எடுத்திருக்கேன், சரிங்களா? 1.5 ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பெரிய ஐஸாக வரும். உங்களுக்கு சாக்லேட் ஐஸ் 0.9 போட்டு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ் 1.1 போட்டு சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக கடையில் ஃப்ரூட் சும்மா நார்மலாக கிடைக்கிறது பண்ணுறேன். ஆனால் நான் என் கடையில் ஐஸுக்கு ஒரு பேர், என் FSSAI நம்பர் எல்லாம் போட்டு தான் சேல்ஸ் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நம்ம இதை ஐஸ் போடுற செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டூலுக்கு மேலே ஏற்றி வச்சாச்சு, சரிங்களா? நம்ம ரோஸ் மில்க் இதில் இருக்குது. டியூப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டியூப்பை திறந்து விட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நீங்கள் அது கூடயே ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ லென்த்தோ உங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கூட போட்டுக்காங்க. அப்படி இல்லைன்னா இதை சுற்றி நீங்கள் ரவுண்டு போட்டாலும் சரி தான். இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது டியூப்பில் ஃபுல்லாமே ஐஸை ஃபில் பண்ணியாச்சு. நான் சொன்ன மெத்தட் படி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அங்கே நமக்கு வெளியே ரூமில் போயிட்டு உள்ளே வரும், சரிங்களா? அவ்வளோ ஐஸு. இப்போ நான் இப்போ ஐஸ் போட போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் போட்டு காமிச்சிட்டு கடைசியில் மொத்தமாக எவ்வளோ ஐஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி காமிக்கேன், சரியா? எல்லா ஐஸும் போட்டுறதா இருந்தால் 1 hour ஆயிரும் கிட்டத்தட்ட, எல்லாத்தையும் இழுத்து போடுறதுக்கு. கொஞ்சத்தை போட்டு காமிக்கிறேன். லீக் வராமல் எப்படி போடணும் அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்காங்க. அடுத்து எல்லா ஐஸையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் மொத்தம் வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதுலேருந்து இது வரை தான் நம்ம ஐஸோட லென்த், சரிங்களா? இந்த லைன் வரை தான் வைப்பேன். எல்லா ஐஸும் கரெக்டான ஹைட்டில் இருக்கும். நான் என்னோட ரேட் ஃபிக்ஸிங் இதுலேருந்து இது வரை தான், சரியா? நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுலேருந்து இது வரை வச்சுக்காங்க. லாங்காக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு எடுத்தோடனே ஐஸ் தன்னால் வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஐஸ் ரெடி. ரோஸ் மில்க் ஐஸ் ரெடி. செம்ம டாப்பாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீஸ் ஆன பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோஸ் மில்க் ஐஸ் பார்க்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஐஸ், ஒரு 5 ஐஸ் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக மொத்தமாக இது பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லீக் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், எதனால லீக் வருது அப்படின்னு சொல்லி. அதையும் பார்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஐஸ் கிட்ட நெருங்கிட்டு, சரிங்களா? லாஸ்ட் எண்டு வந்தாச்சு, முடிய போகுது. இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ரைட், ஐஸ் முடிஞ்சு கடைசியில் நான் ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்.
இவ்வளோண்டு மிச்சம் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஐஸ் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஐஸ் வந்திருக்கு. இது ஒரு பெரிய பவுல். இப்போ நான் இதை உங்களுக்கு 10 வச்சுட்டு நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஐஸ் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா ஐஸையும் போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? நமக்கு மொத்தத்தில் எவ்வளோ ஐஸ் வந்திருக்குன்னா 102 ஐஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஒரு இதுக்கு 10 வச்சுருக்கேன். மொத்தமாக கவுண்ட் பண்ணி 2 ஐஸ் எக்ஸ்ட்ரா 102 ஐஸ் வந்திருக்கு. ஐஸ் போட்ட பாத்திரத்தையும் பார்த்துக்காங்க, ஃபுல்லாக காலி ஆகிட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து அடிஷ்னலாக ஒரு 2 இன்ஃபர்மேஷன் தரேன். போன டைம் சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போடுற ஐஸோட அளவு என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நான் போடுற ஐஸோட அளவு வந்து 13 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? லென்த் வந்து 13 சென்டிமீட்டர் 130 mm. சரிங்களா? அதாவது 130 சென்டிமீட்டர் 130 mm 13 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? நான் போடுற அளவோட சைஸு. இதோட வித்து எவ்வளோனா கரெக்டாக 1.5 இன்ச் வரும். சரிங்களா? 1.5 இன்ச் தான் தெரியுதுங்களா? 1.5 இன்ச் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 35 mm வரும். சரிங்களா? 1.5 இன்ச் அதான் சொல்லிட்டேன். 1.5 ஃபஸ்ட்டே சொன்னேன். 1.5க்கு வந்து இவ்வளோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 102 ஐஸ் அப்படிங்கும் போச்சில் நமக்கு வந்து நீங்கள் இதை என்ன ரேட்டில் விற்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஏரியா பொறுத்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நான் ஒரு ரேட்டில் விற்பேன், அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு தெரியாது. சரிங்களா? ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் விற்பேன். ஏன்னா இதுதான் பால் சேர்ந்து போடுற ஐஸ். ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் பாதாம் மில்க்கு, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்தா, அதெல்லாம் பால் சேர்ந்து போடுறது எல்லாமே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஐஸ் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறது வந்து ரொம்ப ஒரு 3 மணி நேரம் எடுத்துரும் பார்த்துக்காங்க. அதனால தான் முன்னாடி கொஞ்சம் ஐஸ் வீடியோலாம் போட்டேன், அதை பார்த்துக்காங்க. வரப்போகிற இதில் டைம் கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி வெறும் வாட்டர் கலந்து போடுற ஸ்ட்ராபெரி, லிச்சி, ரஸ்னா இது எல்லாமே ஸ்பீடாக போட்டுடலாம். இந்த பாலை கொதிக்க வைக்கிற இந்த மாதிரியான வேலை இருக்காது. அதனால் அதுதான் அதிகமாக போடுவேன். நான் ரெண்டுமே ஒரே ரேட்டில் தான் கொடுப்பேன். சரிங்களா? நான் என்னோட ரேட் என்னன்னா, இது வந்து 3 ரூபான்னு தான் நான் கொடுக்கேன். நீங்கள் 5 ரூபா வரை தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி டியூப் ஐஸை 5 ரூபான்னு தான் கொடுக்காங்க. சரிங்களா? எனக்கு வந்து 2 நாள் தான், 2 நாளில் காலி ஆயிரும். அதுக்கு மேலே எனக்கு இந்த ஐஸ் நிற்காது. சரிங்களா? இப்போ எப்பவும் 5 லிட்டருக்கு மேலே போடுவேன். இது வந்து 5 லிட்டர் பிடிக்கும். இப்போ 4 லிட்டர் தான் போட்டிருக்கேன். இது வந்து 2 நாள் கூட வராது. சரிங்களா? இதோட லென்த் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு வந்து நான் 3 ரூபான்னு விற்றா இது வந்து எனக்கு 300 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். இதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நம்ம ஊரில் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து 1 லிட்டர் வந்து 46 ரூபா. சரிங்களா? 1 லிட்டர் வந்து 46 ரூபா. இப்போ 2 லிட்டர் கணக்குனா என்னாச்சு, 92 ரூபா ஆச்சு பால் மட்டும். சீனி ஒரு 800 கிராம். சரிங்களா? 800 கிராம் 40 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க. 40 ரூபா கணக்கு பண்ணினாச்சு. 40 ஒரு 135 ரூபா இதில் கணக்கு பண்ணிக்கலாம். சரி, 135. அப்புறம் கவருக்கு ஒரு 10 ரூபா, 140. எப்படி நீங்கள் கேஸு உங்கள் லேபர் எல்லாம் பார்த்தாலும் ஒரு 175 ரூபாவை தாண்டாது. இதில் வந்து நீங்கள் 175 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி கூடுதலாக 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்க. 100 ரூபாய் சாலிடாக உங்களுக்கு கையில் நிற்கும். இது ஒரு 1.5 மணி நேரம் வேலை தான். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இருந்து பண்ண போச்சில் ஒருத்தவங்களை கேஸை பண்ண சொல்லுவீங்க. நீங்கள் அதை அளவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க நீட்டாக பண்ணிடுவாங்க. ஐஸ் போடுறது மட்டும் இப்போ எனக்கு ஒரு ஐஸாக எனக்கு லீக் வந்திருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஒரு லீக்குமே வராது. காரணம் என்ன, நான் கண்டினியூஸாக ஐஸ் போட்டுட்ருக்கேன். எந்த லீக்கு எதுவுமே வராது. இப்போ இதை என்ன பண்ணுவேன்னா, இதை அப்படியே வாட்டரில் ஒரு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் அடிக்கிடுவேன். உங்களுக்கு நான் ஃப்ரீசரில் அடிக்கிட்டு நாளைக்கு காலையில் இந்த ஐஸ் என்ன லுக்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரீசருக்குள்ள வச்சதை எப்படி கட்டி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஐஸ் எப்படி இருக்குது, நல்லா சாலிடாக சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கட்டியாகும், மாதிரி மேலே கட்டியாகும். கீழே கட்டி ஆகிக்குள்ளே அதெல்லாம் சேல்ஸ் ஆகி நீங்கள் கீழேருந்து எடுக்க மேலேருந்து அதுவும் கீழே இறங்கிடும், அது கட்டி ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப லாபம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ரோஸ் மில்க் ஐஸ் கடையில் வச்சு விற்க பாருங்கள், உங்களுக்கு அதிகமான மார்ஜின் கிடைக்கும். நான் சொல்கிற ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். மேலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேயே ரோஸ் மில்க் போட்ட வீடியோ, ஐஸ் போட்ட வீடியோ, ரஸ்னா போட்ட வீடியோ எல்லாமே இருக்கும், லிங்க்கில் தரேன், பார்த்துக்காங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.